வெல்கம் டு மை சேனல் சுபா விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் அண்ட் அட்டாச்சர் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். அந்த அட்டாச்சர் தனியாக இருக்கும், ஹேர் பேண்ட் தனியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆகிடும். அதை நீங்கள் B7000 க்ளூ வச்சுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். அது ஒரு 1 or 2 hours நல்லா காய விட்டுருங்க. உங்களுக்கு எம்டிஎஃப் இந்த வுட்டன் கலரில் தான் கிடைக்கும். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் பெயிண்ட் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் கலர் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஃபினிஷும் நல்லாயிருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் சைடு அப்புறம் சைடில் எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பேக் சைடுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண வச்சிடணும். ஒரு 2 hours கிட்ட ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ நான் மூன் ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். மூன் ஷேப்பில் ப்ளூ கலர் அண்டு க்ரீன் கலர் குந்தன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு 4 லேயர்ஸ் வரும். சென்டரில் இந்த ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன், ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் அட்டாச் பண்ண போகிறேன். நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சின்ன சைஸ் குந்தன் தான். ஸோ இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஸ்டிக் பென் வாங்கியிருக்கேன். இது க்ளூ ஸ்டிக் பென்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, அதில் இருக்கிற கொஞ்சம் க்ளூ எடுத்துகிட்டு அந்த பென் இருக்கு இல்லையா, அதோட டிப்பில் நல்லா அந்த க்ளூவை லோட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம இந்த பென்னை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக கையில் ஒட்டினா இந்த B7000 க்ளூ ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும், அந்த த்ரெட்டு மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டிக் பென் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லுக்குமே நீட்டாக இருக்கும், நீட் ஃபினிஷில் வரும், ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் நீட்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் உங்கள் கையில் ஒட்டுறது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதுனா உங்களுக்கு நீட்டாக முடிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ மூன் ஷேப் ப்ளூ குந்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எட்ஜஸில் எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இப்படி நீங்கள் 1 by 1 நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் மற்றபடி நானுமே ரொம்ப பொறுமையாக தான் பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் கொஞ்சம் எம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ளூ கலர் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் லேயர் நான் க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எம்டிஎஃப்பில் ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ அது என்கிட்ட அந்த சைஸில் ஹோல் இருக்கிற மாதிரி அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் நார்மல் எம்டிஎஃப் 1.5 inches பண்ணலாம், இல்லைனா 2 inchesமே பண்ணலாம். 2 inches உங்களுக்கு சைஸ் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ ஸோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் லேயர் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டோன் மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அதே நேரத்தில் அந்த எம்டிஎஃப் போர்டு மேலேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த மெட்டல் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணும்போது B7000 யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் க்ளூன்னு ஒன்று அவைலபிளாக இருக்கும். அதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது நீங்கள் த்ரெட் பேங்கிள்ஸ் மேலே டேரெக்டாக குந்தன் பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் அந்த ஃபெவிக்ரைல் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த மெட்டல் மேலே மெட்டல், ஸ்டோன்ஸ் மேலே ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணும்போது B7000 யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் அது கொஞ்சம் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேயர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் எம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ க்ரீன் கலர் ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் லேயர் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் 3D எஃபெக்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ப்ளூ லேயர் இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு ப்ளூ லேயர் அகெயின் ஒரு க்ரீன் கலர் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுக்கு மேலேயும் க்ளூ போடணும். எம்டிஎஃப்லேயும் க்ளூ போட்டுட்டு நீங்கள் 2 லேயரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் உங்களுக்கு டேரெக்டாக பேஸ்ட் பண்ணி வீடியோவில் காமிச்சிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 லேயர்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளிப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப நீட் லுக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் இந்த மூன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.